மிஸ்டர் ஸ்ரீராம், ரெண்டு டீம் சரியா 2019-20 ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து டைட்டில் மிஸ் ஆகுற அளவுக்கு ரெக்கார்ட் பாயிண்ட்ல எடுத்து செகண்ட் முடிச்ச டீம், அதை மீறி ஒரு பாயிண்ட் எடுத்து பண்ண டீம். இவங்க ரெண்டு பேரும் ஆடினாலே எவ்வளவு மாசா இருக்கும்ன்ற ரெண்டு டீம். அவங்க இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது தெரியுமா? நான் சொல்றேன் மக்களே, we are going to be talking about the Liverpool versus Manchester City ஆட்டம் என்று. என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம், கைலாஷ் ஆப்வியஸ் ரீசன்ஸ்க்காக கிடையாது, சில பல காரணங்கள் தெரிஞ்சதுனால ஒரு நியூட்ரல் ஹேட் வாட்சரா சூப்பரா இருந்துடா. செகண்ட் வாட்ச் அன்ரியலா இருந்தது. நானே ஹேட் வாட்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன நியூட்ரல் ஹேட் வாட்ச்? இல்லடா, சரி ஓகே, அத பத்தி நம்ம பேசுவோம். செக்மெண்ட் ஓகே என்ன ஃபார்மட்ல போறோம், எப்படி போறோம் மிஸ்டர் ஸ்ரீராம்? உன்ன சர்ப்ரைஸா நான் உன்னை கேட்ச் பண்றேன். உன் தாட்ஸ் சொல்லு. வல்லவல்லன்னு கைலாஷ் மாதிரி, அதாவது இந்த மேட்ச் அப்படின்னு ஆரம்பிக்காம தாட்ஸ் ஒரு 2 லைன்ஸ்ல சொல்லு. இந்த மேட்ச் பத்தி உங்ககிட்ட வந்து சொன்னேனே, அதுதான் என்னது ஏதோ அனுப்பிச்சேடா மெசேஜ் நானு உனக்கு. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன், ஒரு டைட்டில் ரேஸ் இல்ல, வாழ்ந்து கெட்ட குடும்பம் ரெண்டு பேரு ஏதோ ஆடணுமா அப்படின்ற மாதிரி. ஒத்த நாள் ஏதோ பர்பஸ் இருக்குது, இன்னொருத்த எனக்கு தெரியல. நாங்க எனக்கு தெரியல. அப்படிதான் இருந்தது மேட்ச். நீ நினைச்ச நீ ஹேட் வாட்ச் ஜாலியா தான் இருந்திருப்ப. ஷாக் வாட்ச் ஹேட் வாட்சோ இல்லையோ, ஷாக் வாட்ச் என்னடா இப்படி பண்ணி வச்சீங்க? எனக்கு புரியல. இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சரி சிட்டியே போட்டுருவோம். ஒன்னுக்கு அப்புறம் கூட அவங்க லைக் செகண்ட் ஹாஃப்ல அவங்க பிசிக்கலி கூட டிராப் ஆயிட்டாங்கடா. லைக் அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணல. டிஸ்கார்ட்ல பேசிட்டு இருந்தோமேடா, செகண்ட் ஹாஃப்ல சிட்டி ஒரு நல்ல லைக் இந்த சீசன் ஃபுல்லாவே சிட்டி போல சொதப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர பார்த்தோம். ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் மேன். லைக் பட் போறதுக்கு முன்னாடி இல்ல மிஸ்டர் ஸ்ரீராம், ஒன்னு என்ன சொல்ற நினைச்சேன்னா, நீங்க மேட்ச் அப்ரேஸ் ஆகுறல்ல, நியூ காசில் மேட்ச் ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் நீ பாத்து வச்சுக்கோங்க. லிவர்பூல் அந்த அந்த இதுல உங்களுக்கு இது வருமேடா, மொமெண்டம் எந்த டீம் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நடுவுல ஒரு சின்ன ஒரு ஸ்பைக். லிவர்பூல் 31 மினிட் வரைக்கும் இதுதான் 4 கோல் போடவே, அந்த 2 மொமெண்டம் கோல் விக்கெட் போடவே லைக் எவ்ரி ஒன் வேர் லைக் ஓகே. இந்த மேட்ச் பார்த்தனா கூட இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் லைக் ஒண்ணுமே கிடையாதா. 17 மினிட்ல கோல் போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஐயோ ஒரு கோல போட்டாடே, இப்ப இதை வச்சு ஒப்பேத்தி எஸ்கேப் ஆயிடுவாடே இந்த மேட்சோன்னா. அன்பிலீவபிளா விட்டாங்க 2 கோல. இல்லடா, நான் வந்து சம்பந்தம் இல்லாம போய் கலாய்க்க வேணாம். பட் ஆனா கார்டன் ஃபால்ஸ் நைன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் புகழாத. நான் உனக்கு 3rd மினிட்லயே சொல்லிட்டேன். நான் புகழல, லிவர்பூல் அவ்வளவு கேவலமா ஆனாங்கன்றதுதான் பாயிண்ட். இத்தனை மேட்ச்ல கோல் போடாதவன் நீங்க கூட போடுறானா, நீ இப்ப பாரு என்ன ரேஞ்ச்ல இருக்கும் பாரு. 12 months 15 months இல்ல, நான் 4 கோல் போடவே எவ்ரிதிங் வாஸ் ஃபர்காட்டன். யார் பேசினா ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ் பத்தி? எவ்வளவு பத்திரிக்கா இருந்தது ஆன்ஃபீல்ட்ல, அதுவும் இவ்வளவு கிரௌடு, இவ்வளவு மொமெண்டம். ஆன்ஃபீல்ட் சைலண்டா இருந்தா கூட சரி ஓகே, எதுக்கு ஃபிலிம் பண்ணிக்கிட்டு. நம்ம வந்து செக்ஷன் ஆட்டமோட ஃபார்மேட் லைக் ஃபர்ஸ்ட் லைன் அப், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாக்டிக்ஸ் அந்த மாதிரி போயிடலாம். ஓகே, லைன் அப்ல இருந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சிட்டி நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன் தான் அந்த லைன் அப் பார்த்து. நான் நினைச்சேன் என்னன்னா இது பிசிக்காலிட்டியே இல்லையே இந்த லைன் அப்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா ராட்ரி, சில்வா, ஓரேலி தான் வந்து மிட்ஃபீல்ட். அப்புறம் ஃப்ரண்ட் 3 மார்மூஷ் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சுடா, தே வாண்ட் டு பிளே ஃபாஸ்ட், பிளே டைரக்ட். அண்ட் திஸ் சீசன் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா சான்ஸ் கிரியேஷன் நல்லா இருக்காதுன்னு. மிட்ஃபீல்ட் பேட்டில் ஆனா லைக் நான் உங்களுக்கு போட்டுட்டே இருந்தேன்ல, கொஞ்சம் நீங்க கேம் ஸ்லோ பண்ணியிருந்தா கேம் லிவர்பூல் தரா. லைக் ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்லோ டவுன் தி கேம் மாதிரி இருந்தது. ஆனா நீங்களும் பாஸ்கெட் பால் கொடுத்த மாதிரி இருந்தது அப்படியே. பட் எனிவே லைன் அப் வந்து ஐ வாஸ் பிட் ஷாக்ட் டு see that first half from City. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லைன் அப் பார்த்துட்டு நான் நினைச்சதும் அவங்க ஆனது டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. லிவர்பூல் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் லைன் அப் மாதிரி தான் இருந்தது. 10 and 2 இது ஐ டிடன்ட் see anything. உனக்கு சோபோஸ்ல ரைட் பேக் மட்டும் லைக் என்ன சொல்றது, வேற ஆள் இல்லாதனால ஷூ ஆன் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் கரெக்ட். என்ன நினைக்கிற லைன் அப்ல? ஐ டோன்ட் திங்க் எனிதிங் ராங். லிவர்பூல் மச்சான், தட்ஸ் a problem. இந்த லைன் அப் சொல்றதே ஒரு ப்ராப்ளம். நீ கண்ண மூடி எழுதிடலாம் இதுதான் லைன் அப்னு சொல்லிட்டு. நாளைக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, இப்ப சப்போஸ்ல கிடையாது ஜோன்ஸ் ஆடுவான், மத்தபடி இதே தான் இருக்கும். மேபி செர்கஸுக்கு பதிலா ராபர்ட்சன் வேணா ஆடுவான். இதை தவிர வேற ஒரு சேஞ்சும் இருக்காது. இதுதான் லைன் அப். இதுதான் அபிதி போச்சு. அந்த லைன் அப் பேசினால இன்ஜரிஸும் பேசலாம் மேடம். உங்களுக்கு என்ன வேற யாருமே இல்லையடா ரைட்? இன்ஜரி ஏன் இல்லடா, நடுவுல ஒரு கேம் வந்து எண்டோ ரைட் பேக் ஆடினேன். உனக்கு சோபோஸ்ல மிட்ஃபீல்ட்ல தான் உனக்கு வந்து நல்லா லைக் இந்த சீசன் ஃபுல்லாவே சோபோஸ்ல தான் கேரி பண்றான், மிட்ஃபீல்ட்ல தான் கேரி பண்ணிட்டு இருக்கான். ரைட் பேக்ல நல்லா தான் ஆடுறான், குறை கிடையாது. பட் மிட்ஃபீல்ட்ல ஹிஸ் பிரசன்ஸ் லைக் ஷோஸ். எண்டோ போன மேட்ச் நீ வந்து ரைட் விங்ல ஆடினா, ஹி ஹேட் a decent game. கிரேட் கிடையாது, பட் ஹி ஹேட் a good game.
ரைட் பேக் ஆடணும். ஆனா எண்டோட ப்ரிஃபர்ட் பொசிஷன் வந்து லைக் பேக்கப் பொசிஷன் வந்து சென்டர் பேக் தான். ஆனா அவனை ஆட வைக்க மாட்டோம் நாங்க. ராவன் பர்ஷ் சென்டர் பேக்கா போட்டுட்டு எண்டோ ரைட் பேக்கா போட்டுட்டு மிட்ஃபீல்ட் நாங்க போட்டு ஆடுவோம். சரியா? இப்போ அடுத்த வாரமும் எண்டோ ஆட மாட்டான். இப்போ வந்து உனக்கு ஜோன்ஸ் தான் ஆடுவான். டச் மேனேஜர்ஸ் அவ்வளவுதான்டா. அது அவ்வளவுதான். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்டா, அது மாத்த மாட்டாங்கடா அவங்க. சூப்பர் மேட்டர் சொல்றேன் கேளு. போஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரிஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிஎஸ்ஜியா இல்ல நீ வேற யாருடா? போஸ்ட் மேட்ச்ல வந்து இன்ஜுரிஸ்ல இதை பத்தி ஏதாவது சொல்றீங்களான்னு கேட்டா லாடோட கோட்டு, we didn't need an impact from the sub because we were good அப்படின்றான்டா அவன். இல்லடா சப் இருந்தாலே ஒரு பண்ண மாட்டான். நீ சொல்லு என்ன இன்ஜுரிஸ்லாம் கிடையாது. இன்ஜுரிஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. பிளஸ் நீ இன்ஜுரிஸ் கூட பாரு, எதனால you insist on the same players again and again and again na what's the point? Style basketball ஆனா இன்ஜரி ஆகாம என்ன ஆகும்? முன்ன பின்ன அப்படிதான் ஸ்டைலுக்குள்ள போயிட்டோம். அந்த ஸ்டைல்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை தெரியுமா? நீ இந்த மேட்ச் பாஸ்கெட் பால்ன்ற எல்லா கேமும் இந்த பால் அங்க விட்டோன்னு வச்சுக்கோ, ஃப்ரெண்ட் திருக்கிட்ட அப்படியே அழகா ஒருத்தனே எடுத்து வந்துருவான். அவன் ஃபீல்டே வேணாம், ஒரே ஒருத்தர் பால் எடுத்துருவான்னு வச்சுக்கோ. பட் தட்ஸ் ஒன் ஸ்டாட் ஐ வுட் பி ரியலி கியூரியஸ் டு சி. லிவர்பூல் ஆப்பனன்ஸ் எத்தனை தடவை பால் எடுத்துன்னு உனக்கு அந்த அட்டாக்கிங் மிட் தேர்ட்ல இருந்து அட்டாக்கிங் டி பாக்ஸ் வரைக்கும் பால் எடுத்துன்னு வராங்கன்ற ஸ்டாட் வந்து ஃபாஸ்டஸ்ட் அட்டாக்கிங் தேர்ட் ஏதாவது ஸ்டாட்ஸ் இருந்தா அதான் ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி வச்சிட்டானுங்களே இவனுங்க. பட் எனிவே அது அடுத்த ஸ்கேம். இன்னொரு பட் ஓகே, லைன் அப் வந்து அதான் கன்க்ளூஷன் வந்து சிட்டி தான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே பேசணும்னா ஐ திங்க் சிட்டி பிளேட் வெல். கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் 30 minutes ஃபர்ஸ்ட் மினிட்டே சான்ஸ் ஆக்சுவலா அது நல்ல சேவ். ஆமா, ஹாலண்ட் போட்டுறணும் அந்த கோலியே. ஃபர்ஸ்ட் மினிட்லயே அது சான்ஸ். எனக்கு வந்து அவங்க ரெண்டு விஷயம் பட்டுச்சுடா. இந்த 7-year பொசிஷன் ஐ வாஸ் லைக் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா 7-year வாங்கிட்டு சென்ட்ரல் பொசிஷன் இது கேலக்ஸி பிரைனிங் மாதிரி தான் இருந்தது. அந்த நான் என்ன நினைச்சேன்னா இந்த கார்டன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஓ வா அப்படின்னு அப்புறம் லைக் ஒன்ஸ் யூ ஃபைண்ட் அவுட் டன் மாதிரி இருந்தது. ஆனா பட் அவங்க என்ன எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா அந்த சிட்டியோட அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திருந்தேன்டா. அவங்க அந்த செகண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கூட like they have been absolutely like the best like நீ isolated attacking team அப்படிங்கற இது பார்த்தனா best attacking team இந்த இதுடா. நீ like league நீ பார்த்த அப்படினா almost first இப்ப Chelsea அதிகமா XG created like shots per match, goals like scored per match, even XG difference ஆர்சனலுக்கு செகண்ட் சிட்டி இருக்காங்க. so என்னதான் நம்ம அந்த செகண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பிசிக்கலிட்டிக்கு வந்தாலும் அவங்களோட லைக் அட்டாக்கிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லீக். பிக் சான்சஸ் கிரியேட்டட் 78 அவங்க தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் எந்த டீம் நீ கெஸ் பண்றியா? அப்போ பிக் சான்சஸ் கிரியேட்டடா சைட்டா வெளில போனாலும் வெரி இன்ட்ரெஸ்டிங். டாட்னமா? நோ, அது செகண்ட் யுனைட்டடா? நோ சொல்லிட்டா இரு, லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. ஃபுல்ஹாம்? நோ, Brentford. Brentford. Second very interesting chances created. But anyway, நீ பார்த்தனா எல்லா அட்டாக்கிங் ஸ்டாட்ஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. டச்சஸ் இன் ஆப்போசிஷன் பாக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் சிட்டி தான். ஆர்சனல் டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் தான வரணும். அவங்க தான் ஓன் கோல்ஸ் இது வச்சிருக்காங்களே அட்டாக்கா. சோ சரி ஓகே, கட்டசிக்கு ஒன்னு போட்டாச்சு. அவங்க தான்டா டைட்டில் வின்னர்ஸ். சரி ஓகே, ஆமா டே 1 ஒரு என்ன சொல்றது, when it clicks அந்த ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி அந்த இது இருக்கும்போது பிளஸ் லைக் அந்த பேசியா நல்ல பேசி பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து they are utilizing it well. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைக் குவிக்கா ஸ்கோர் பண்றது எல்லாமே அந்த இது ஒர்க்கிங். போக 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 தான் இட் பிகம்ஸ் இது மாதிரி. ஸோ கன்சிடரிங் and looking at the lineup I thought they should have had at least ஒரு கோல் first half. Yeah, sure. மச்சான் நான் வந்து இந்த மேட்ச் வந்து I tried to rewatch it. ஒரு 30 minutes பார்த்தேன் நானு. அதுல வந்து 3 முக்கியமான மொமெண்ட் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். லிவர்பூல் வை என்ன ப்ராப்ளம்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 8வது நிமிஷத்துல வந்து ராவன்பர்ச் வந்து பால் வருது, he was trying to like பால் ஏர்ல அப்படி ட்ரிபிள் பண்ணிட்டு he was trying to move past the defenders, விட்டுட்டான். அவ்வளவுதான், 4 பேர் அகைன்ஸ்ட் 2 சிவி 2. என்னது ஏர்லியே ட்ரிபிள் பண்ணிட்டா? இது என்ன புதுசா? இல்லடா, பால் என்னால கண்ட்ரோல் பண்றான்டா. லைக் பால் கண்ட்ரோல் பண்ணி இஸ் ட்ரைங் டு பெனட்ரேட் தி பால் பிட்வீன் 2 players and அப்படியே ப்ரொசீட் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் தான். பட் அங்க பிரேக் ஆனா டேரக்டா 2 சென்டர் பேக் நின்னுட்டு இருக்காங்க, எங்க ஆளுங்க 4 பேர் அவங்க ஏறுறாங்க. somehow we rushed and you know they played sideways and everything. so அது ஒரு முக்கியமான டேக் அவே. ஏன்னா ராவன்பர்ச் வந்து நல்ல கேம் லைக் லிவர்பூலுக்கு அந்த
அந்த ஃப்ளோல இருந்தானா அந்த கேம் வேற மாதிரி இருக்குது. அண்ட் when he is like 50-50 or like less than 50, it's going to be a poor game. and உனக்கு அந்த இது ரெண்டாவது வந்து அந்த ஹாலண்ட் கோல் அதை அவன் போட்டுக்கணும். லைக் he should have done அந்த 11th minute. பட் 11th minute ரோல் பண்ணுவானே இவன் பெர்னார்டோ சில்வா, அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் மினிட் இல்ல 11th minute. அது பெர்னார்டோ சில்வா ரோல் பண்ணது ஃபர்ஸ்ட் மினிட். 11th minute வந்து ஒரு ராட்ரி கிராஸ் போட்டு சைடுல இருந்து அடிப்பான். அது இல்ல, அது 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 சரி, ஓகே, ஏதோன்றா சரி. பட் ஐம் டாக்கிங் அபவுட் அந்த பெர்னார்டோ சில்வாவுடைய இதுதான் பேசிட்டு இருக்கிறேன். பட் ஐ தாட் கர்கஸ் வாஸ் ரியலி குட்ரா. லைக் இன்னைக்கு கேம் ஒரு பெரிய இது வந்து கர்கஸ் வாஸ் வெரி பேஷனட் அண்ட் ஐ தாட் வாஸ் ரியலி குட். இன்னொன்னு வந்து யாடா ஐ வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூடா. பேசிக்லி லிவர்பூல் வந்து 18th minute லிவர்பூலுக்கு 2 ரன்னர் மேல இருக்காங்க. யாரு? எக்கிட்டிக்கவும் சாலாவும். கேக்போ தான் பாலை வின் பண்றான் ஆல்மோஸ்ட் இதுல சென்டர் ஆஃப் த மிடில் ஆஃப் த பிட்ச்ல. ஸ்ட்ரைட்டா அங்கேருந்து அங்க சாலாக்கு லாங் பால். ஏன்னா நடுவுல கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்ல. மிட்ஃபீல்டர்ஸ் அந்த இடத்துல வந்து பெனிட்ரேட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அந்த இடம் அந்த ambitious through ball like first half ஃபுல்லாவே and it never worked out. Of course it's not going to work out. பட் நீ அதை பத்தி பேசுன மிட்ஃபீல்ட் எப்படி ஓட்டையா இருக்குது அந்த இடத்துல ஆமாடா ஃபீல் பண்றதுக்கு. நீ சோ உனக்கு வந்து நம்ம டிஃபரெண்ட் திங்ஸ் பத்தி பேசணும் அந்த லிவர்பூல் இது பண்றது. ஸோ ஒன்னு வந்து இன் பொசிஷன் அண்ட் அவுட் ஆஃப் பொசிஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் பார்ப்போம். நான் பார்த்த வரைக்கும் ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன் ஐ திங்க் யுவர் பிரஸ் இஸ் அ பிட் ஸ்லோ. ஓகே, யூஸ்வலா லைக் நல்லா பிரஸ் பண்ற டீம் வந்து ஐ தாட் இன் ஜெனரல் லைக் தி பிரஸ் வாஸ் ஆஃப் டுடே பேசிக்கலி. ஓகே நான் சொல்றேன் பாரு, I thought Liverpool forgot how to press. இன்னைக்கு கேம்ல நான் பார்த்துட்டு என்னடா பிரஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த கேம் இருந்தது. அப்ப யூ கேன் இமேஜின் வாட் they have been doing in the season. பிரஸ்ஸே கிடையாது, பிரஸ் பண்றதே கிடையாது. லைக் இந்த சீசன் I thought the press was more organized. 5 பேர் வந்து மார்க் பண்ணாங்க. Today first half I felt at least okay, if we want we could do it, but ஆனா பண்ண மாட்டோம் ஏன் தெரியலன்னு சொல்லிட்டு. சோ உனக்கு பெர்ஸ்பெக்டிவ்க்கு கண்டினியூ. ஓகே, இன்னைக்கு ஆனா நீ மேபி நீ ரிலேட்டிவ் டு லிவர்பூல் பார்க்கவே எனக்கு வந்து பிரஸ் நீ சொல்றல I agree. பிரஸ் பண்ணல இந்த கேம் பிரஸ் வாஸ் பேட் தான். பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் இன்னைக்கு நல்லா இருந்த மாதிரி தோணுச்சுனா அப்ப பாத்துக்கோ how bad it has been. There's also a reason why அந்த பிரஸ் பேடா இருக்கவே தான் உனக்கு வந்து people are just easily like நீ அந்த first line of pressure beat பண்ணனா straight final third வரைக்கும் லைக் நாங்களும் நிறைய பாத்துறோம் அந்த அந்த டைப் ஆஃப் இது வந்து லைக் எம்டி இது வந்து. இன்னொன்னு வந்து இன் பொசிஷன்ரா. எனக்கு வந்து ஐ ஆல்சோ திங்க் பில்டப்ல வந்து ரெண்டு இஷ்யூஸ் இருக்கு. ஓகேயா, ஸோ உங்களோட பில்டப் வந்து யூ ஸ்டார்ட் பிளேயிங் ஃப்ரம் த பேக்ல. ஸோ சர்க்குலேஷனே இல்லாம லைக் ரஷ் பண்ற மாதிரி லைக் இம்மீடியட்டா யூ ஹாவ் டு ஃபைண்ட் த அந்த இது மாதிரி இருக்கு. லைக் இப்போ யூ ஆர் செட் அப் டு பெயிட் பிரஸ் அண்ட் தென் இவன் 2 ஃபுல் பேக்ஸ் வந்து வைடா இருக்காங்க and then Gravenberch drops in. ஓகே, இப்போ மெக்காலிஸ்டர் இருக்காங்களா. ஸோ உனக்கு வந்து சிட்டியோட பிரஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நான் வந்து அதான் சொல்லியிருந்தேன் இந்த லைனப் பார்த்துட்டு ஷாக்கிங்கா இருந்ததுன்னு. பட் அந்த லைனப்புமே நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா உனக்கு வந்து சர்க்கி as much as good on the ball he could have influenced better. Out of position is a liability. ஓகே, ஸோ சிட்டியோட வந்து ஃப்ரண்ட் 3யும் சரி மிட்ஃபீல்ட் வந்து பிரஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ பிரஸ் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மிடில் பிளேயிங் த்ரூ கிராவன்பர்க்கோ மெக்காலிஸ்டரோ வரல. ஓகே, லைக் யூ ஹேட் டு all you had to do was keep the ball, recirculate and then try. ஆனா immediately you go long. ஓகே, ஸோ இப்போ அந்த லாங்கா போகும்போது you lose the ball. ஒன்னு ஃபர்ஸ்ட். அதுல இன்னொன்னு என்னன்னா இங்கதான் உங்களோட வியர்ட்ஸ் கான்ட்ரம். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுதுன்னா the minute they try to keep like the ball and இதுன்றப்போ he gets restless and he drops. ஓகே, he comes to support the இது சப்போர்ட் ஆனோடனே அந்த ஃப்ரண்ட் 3 அந்த ஓட்டையை ஃபில்லே பண்ண மாட்டாங்க. சோ அந்த இடத்துல கண்டினியூஸ் கேப் இருக்கா. சோ இப்போ வியர்ட்ஸ் வந்து எடுத்து if he gives to மெக்காலிஸ்டரோ இல்ல திருப்பியும் சைட்ல போட்டா கூட the only ball you have is உங்க ஃப்ரண்ட் 3 3 பேரும் இன்ஸ்டிங்ஸ் ஓடுறது தான் இருக்கு ஸ்ட்ரிக்ட்டா. எக்கிதிக்கே Salah and Gakpo, one of like very unbalanced front 3 மாதிரி இருக்கு. ஏன்னா Gakpo had look good worst game today. Yeah, like all 3 போனோனே you are like okay forced to like ஏன்னா அந்த பாக்கெட்ல வியாச் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்ல. ஏன்னா அவன் டிராப் ஆயிடுறான் இதுவாக. கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 2 விஷயமுமே நீ சொன்னது உண்மை. இந்த கேம்ல அப்படிதான் இருந்தது. பட் லிவர்பூல் ஆல்சோ ஹேவ் அ கம்ப்ளைண்ட் ஆல் த்ரூ த சீசன். ரொம்ப ரீசைக்கிள் பண்றாங்க, உள்ள போக மாட்டாங்கன்ட்டு. சரியா, ஏன்னா அது லோ பிளாக்ல. ஸோ லோ பிளாக்ல என்ன ஆகுதுன்னா டீம்ஸ் இருக்கும்போது
உனக்கு டைட்டா இருக்குது. தே கீப் ரீசைக்ளிங் ஒரு நல்ல ஒரு ஓப்பன் வரணும் சொல்லி ஃபிளாங்குக்கு போய் தான் போறோம். பட் இந்த கேம்ல தேர் வாஸ் ஸ்பேஸ் பட் வி குடன்ட் டூ இட் பிகாஸ் மிட்ஃபீல்ட் அங்க ஓட்ட. சரியா நீ சொன்ன வியர்ஸ் பொசிஷன். அண்ட் நான் வந்து இன்னைக்கு அதுதான் நானும் பார்த்தேன். இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா மேட்ச் வரதுக்கு முன்னாடி இப்போ கடந்த 3 கேம் வியர்ஸோட பொசிஷனிங் பேசிக்கா ஹீட் மேப் அந்த டி பாக்ஸுக்கு வெளியே மிட் தேர்டுக்கும் டி பாக்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸுக்கு பத்தியா அவன் எப்போ அதை ஆக்குபை பண்றானோ தட்ஸ் இஸ் பெஸ்ட் கேம். இந்த கேம்ல வந்து டி பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஹீட் மேப் லைக் யூனோ பிரசன்ஸ் இருந்ததே தவிர அந்த 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 ஹாட் ஸ்பாட்ல ஹி வாஸ் நாட் தேர் டுடே. அதுதான் அந்த ஓட்டை. ஏன்னா மத்த கேம்ல லோ பிளாக் டீம்ல எல்லாம் எங்க பிளேயர்ஸ் நிப்பாங்க அங்க. அப்ப என்ன ஆகும்னா மிட்ஃபீல்டு ஃபுல்லா உனக்கு அந்த அந்த டி பாக்ஸ் முக்கில நின்னுறாங்களா, பால லூஸ் பண்ணா உனக்கு திருப்பி சிபிஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அதுதான் அப்ப பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா டிராப் பண்ணி நீ சொன்ன மாதிரி வியர்ஸ் டிராப் பண்ணி ஃபிளாங்க்ல 2 ஃபிளாங்க்லயும் டிராப் பண்றான் இஷ்டத்துக்கு. லைக் ஐ மீன் இட்ஸ் டாக்டிக்ஸ் பேசிக்கலி நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல ஓட்ட கிரியேட் பண்ண முடியல. வியர்ஸ் வந்து has become very key லிவர்பூலுக்கு. வியர்ஸ் நல்ல கேம் ஆனா ஹாஸ் a நல்ல கேம், இல்லனா அவன் வந்து ஹாட் அண்ட் கோல்டா தான் இருக்கான் இன்னுமே. ஐ திங்க் ஹி ஹஸ் ஹிட் ஃபார்ம் பட் that's basically because he like you are comparing to a torrid first இது like where இது எல்லாம் மாதிரி. பட் நான் like if you ask me as இது right he like அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் क्वेश्चन பண்ணல. But I don't think he has still adapted to the league, or I don't think he is like நீங்க compare பண்றது வந்து like objective இது என் opinion. You are comparing to the first 10 games and then rating him. Now when I see as a whole, I like all of the narrative kuda like wow he has arrived la. I don't think so. Okay, but I disagree. I think he's hit his pace. இதுக்கப்புறம் is only gonna get better and அதெல்லாம் ஃபிக்ர் தான் போகுது. இல்ல கடந்த 5 கேம் வீக்காவே 5-6 கேம் வீக்காவே he's been massive for us. ஏன்னா நான் பாக்குறேன்ல like how he like his அவன் டச் அந்த சின்ன பால ரிசீவ் பண்ணிட்டு உனக்கு டி பாக்ஸ்ல பாஸ் போடுறப்போ அந்த அட்டாக்கிங் பிளேயருக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இட் ஃபீல்ஸ் லைக் மேஜிக் அட் டைம்ஸ். ஏன்னா ஐம் சீயிங் இட். அதெல்லாம் ஓகே. ஆனா I think he's hit this level நினைக்கிறேன். I mean அந்த PL level. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த லெவல் நீங்க என்னவா டிஃபைன் பண்றீங்களோ it depends on it அப்படின்றேன். So to me that level is still not, I am not saying he hasn't hit any level, but லைக் இன்னைக்கு கூட பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் he still needs the team rhythm also to be இது லைக் இப்போ நீங்க நியூகாசில் கூட he was again 30 minutes but then அந்த எக்கேக்கு அப்புறம் அந்த டீமோட ரிதம் மாறணும்னு he is இது மாதிரி. இன்னைக்கு வந்து in a big game நான் முடிச்சிடுறேன். in a big game I haven't seen him taking the scruff of the neck லாம். அந்த லெவல் நான் கம்பேர் பண்றேன். he was nowhere ரா. நான் பார்த்தேன்டா first 28 minutes 2 touches Viets. This is your star player there in first 28 minutes 2 touches. You can blame anything. அந்த லெவலுக்கு நான் சொல்றேன் லைக் இது அரைவ்ட்லாம் I'm not buying it அப்படின்ற வேற ஒண்ணும் இல்ல. But his skills and all நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். அந்த டச் அண்ட் டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மேஜிக்கலா இருக்கு. கரெக்ட் தான். நியூகாசில் அந்த கிரிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் கோல் ப்ராப்பர் வியர்ஸ் கோல். லைக் யூ நோ வியர்ஸ் எல்லாம் அந்த கோல் கிடையாது. சரியா? ரெண்டாவது இன்னைக்கு கேம்ல வந்து நீ 28 மினிட்ஸ்க்கு 2 சச்சஸ் சொல்றல்ல, டீமே ஷிட். Like யார் ஆடுனா? Who's the one guy who will say Kerkez was good basically? I thought எல்லாருமே were bad. So இந்த கேம் ஐசோலேட் பண்ணி பார்த்தனா everyone was bad, not just Weirds, but I could see I mean நான் என்ன சொல்ல வரேன்னா ஒண்ணே என்ன சொல்றேன்னா first 10 games compare பண்ணி இப்போ he's arrived ன்னுலாம் இல்ல. The way he's flawlessly moving and working with the team, I like எனக்கு புரியுது. Like you know he's there, like he's come. இமேபட்டு it's going to be very exciting for you know பாக்குறதுக்கு. அதெல்லாம் he's arrived. இல்லடா இனிமேல் it's going to be அப்படினு சொல்றல. இல்ல he has arrived தான் I'm not buying. He will arriveன்றது வேணா நான் ஒத்து பண்றேன். I am not he's arrived. He's arrived. ஏனா இதுக்கு அப்புறமும் like உனக்கு ஆப்ஷன் தெரிய போகுது basically. You know we just I think I think we can probably disagree and move on in the idella. Okay, but என்ன சொல்ல வரேன்னா அந்த ஸ்டார்டிங்ல வந்தப்போ நிறைய ஓவர் ஹிட் பாசஸ் பார்த்தேன். ஓகே இன்னைக்கு ஒரு டீம் வாஸ் பேட். இல்ல நான் ஜெனரலாவே சொல்றேன். ஓகே லைக் டிரான்சிஷன்ல நீ பிக் பண்ணி சொல்றல. ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் ஆன் சிங்கிள் திங்ஸ்லாம், பட் நான் ரேண்டமாலாம் சொல்லல. சோ மெனி பாசஸ். அதுவும் எனக்கு ஃபேவரட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்பால் டிரான்சிஷன் ஃபுட்பால். ஓகே லைக் can be much better. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Okay agree to disagree. அடுத்து போவோம். ஆனா டச்சிங் ஆன் திஸ் இன்னொரு பிரச்சனை லிவர்பூல் தான் இல்ல.
we are very much reliant on individual brilliance. நீ டிரான்சிஷன் ஃபுட்பால் அதெல்லாம் பேசுறது நம்ம பண்றோம், அதெல்லாம் ட்ரை பண்றோம். பட் கோல்ஸ் வரதெல்லாம் பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னாலதான் வருது அப்படின்றது என்னோட இன்னொரு ஒப்பீனியன். எக்கிட்டே அந்த கோல் அவன் பினிஷ் இது லைக் ஐ கேன் பிக் அண்ட் ஷோ லைக் இட்ஸ் ஒரு டீம் கொஹெசிவா எனக்கு கோல் போடுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்து லைக் you can in the modern football it is seen as a like or some like a thing that is not repeatable, like okay or a team sport idu abdine, which is a fair call out, okay. But individual brilliance is also like something we shouldn't simply like talk less, because if a player is put in a continuously in a position where he can do that brilliance, it is sustainable. சரியா? So அங்கேயுமே வந்து இப்போ நீ எக்கித்திக்கேவை வந்து டைம் அண்ட் அகைன் இஃப் யூஆர் ஐசோலேட்டிங் ஹிம் வித் அ டிஃபெண்டர் அண்ட் ஸ்பேஸ்னா 7 out of 10 times he'll beat இது. ஸோ எவ்ரி டைம் அவன் பீட் பண்ணும்போதெல்லாம் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான், டாக்டிக்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் த டாக்டிக்ஸ் இஸ் மேக்கிங் ஹிம் ஐசோலேட்டட் லைக் இன் அ டெட்லி பொசிஷன் வேர் ஹி கேன் கட் இன் சைட் அண்ட் ஷூட். ஓகே, ஸோ ரெண்டு இது இருக்கு. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான் ஓகே எல்லாம் சஸ்டைனபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில டு யூ திங்க் தட் திஸ் இஸ் randomly out of nowhere pulling out goals out of the bag individual brilliance illa continuously the random kandipa it's not a randomly adhu வந்து போட்டா அப்படி சொல்ல மாட்டேன். it's not like extreme individual brilliance கிடையாது. but the tactics இல்ல நீ சொல்றது கரெக்ட். I think they are setting up the team to enable individuals to have that brilliance shown, and I think அவங்க we are believing அதுதான் next step in like you know how football is going to evolve னு நினைக்கிறேன். but do you one team இருக்குது, do you think you want to build a team on individual brilliance? இல்லடா இல்ல கேக்குறேன் நான் வந்து so I'm a person who is more like technical over tactical guy now. சரியா? like these are all players at the highest இது. so the more technical guys they'll figure out it. obviously you just need to platform them, okay. so இப்போ வந்து கன்சிஸ்டன்ட்டா அட்டாக்கிங்ல at least if the system is getting them there, I wouldn't mind. You can now focus on like other things mari. But if you really want attack Leon like perfect on the team anga irka mari irukano ibdi irukanona fair call out na deny pannala. But yeah. I think I would be okay if my front three is like crazy brilliant and doing the defense too, okay. And the Mbappe mari Messi mari la I can walk around mari na solla varala, do the defense too. I'm okay to have that team then na solluva. Ena okay now platform them basically. I'm not a big fan of அந்த மாதிரி. எனக்கு வந்து இன்னொரு டீம் கோஹெசிவா இன்னொரு டாக்டிக்கலா you beat அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இதுல என்னன்னா இன்ஜுரிஸ் and the number of football that we are playing. ஒரு வீக்ல 3 கேம் ஆடுற போல அந்த இண்டிவிஜுவல் பிளேயரை நீ தொடர்ந்து 3 கேம் ஆடுறது எவ்வளவு ஃபீசிபிள் எனக்கு புரியல. அண்ட் நீ ரெஸ்ட் பண்ணிட்டனா அண்ட் அகைன் நீ லிவர்பூல்ல பாரு 90 minutes ஆடுறான், தொடர்ந்து 90 minutes போயிட்டு தான் இருக்குது. அண்ட் மை மேனேஜர் சேஸ் இட் டசன்ட் சப்ஸ்டிடியூஷன். சோ அது இருக்குது. சோ அதெல்லாமே எனக்கு கன்சர்னா இருக்குது. அதனால எனக்கு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல ரொம்ப ரிலே பண்றதும் I'm not a big fan of. I think I would want a team that's brilliant together. ஏன்னா இன்னைக்கு போய் பழைய கிளாப் மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னு ஒரு சில கோல்லாம் லைக் முத்தா இருக்குது. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் டிபெண்டன்ட் ஆன் a single இது. அது அகைன் அத பத்தி பேசுவோம். அது how it is different. yeah one last thing in the system and topics ல சொல்லணும்னா, so இந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அதாவது பால் உன் கையில இருக்கப்போ பால் கால் இல்லாதவங்க லைக் மத்தவங்க எல்லாம் உன் டீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு அவுட் ஆஃப் பொசிஷன் சொல்றியா? அவுட் ஆஃப் பொசிஷன் இல்ல, இன் பொசிஷன் தான். ஓகே நீ அவுட் ஆஃப் பொசிஷன் யூ ஆர் ஆக்டிவ்லி டிஃபெண்டிங், யூ ஆர் நாட் ரெஸ்டிங். ஓகே யா இன் பொசிஷன்ல இப்போ நீ அதான் நீ சொல்றல விட்டோனே ஸ்ட்ரைட்டா வந்துடுறாங்கன்னு, தட் இஸ் a serious ரெஸ்ட் டிஃபென்ஸ் ஃப்ளாடா. ஓகே, சோ இஃப் உனக்கு வந்து டிசிப்ளின் எப்படி லைக் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த பிளேயர் வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் வந்து கர்ப் பண்ணாம சாலா மாதிரி ஓகே யூ கெட் him in the box. லாஸ்ட் சீசன் நீங்க பண்ணீங்கல எக்ஸாக்ட்லி தான். but then there have to be players who cannot be like புரியுது லைக் பண்ணிட்டு அவங்க விட்டுட்டு நின்னுட்டா நீ முடிஞ்சிட்ட. அதுவும் இந்த வருஷம் பிஎல்ல லைக் you will be ruthlessly exploited. I think அங்கதான் வந்து where I'm finding like maybe I'm like checking. ஏன்னா நீ சிட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல they had so much of the ball attack, but I thought their rest defense was fine. Usually problems இருக்கும் இந்த வருஷம். அதுவும் இவங்க பெப் லிண்டர்ஸ் கீழே பிரஸ் ஆன ஒர்க் ஆனா நல்லா, அது இல்லைன்னா
கம்ப்ளீட்லி ஓப்பன். ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தியா ஹைலைன் இருக்கும்போது நான் கூட சொன்னேன் என்னடா இது இவ்வளவு ஹைலைன் ஜஸ்ட் அப்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா மூணு பேருமே ஆஃப் சைடு இருக்கு. பட் ஆனா ரெஸ்ட் டிஃபென்ஸ் பார்த்தனா அதனாலதான் உனக்கு இந்த செமெனியாவும் சென்ட்ரலா ஏன் பொசிஷன் பிக்கப் பண்றான்னா when he loses the ball he is immediately 3-4 டைம் சூப்பரா கவுண்டர் பிரஸ் பண்ணாங்க சிட்டி. அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து தான் நான் வந்து அதை பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். பிகாஸ் ரெஸ்ட் டிஃபென்ஸ் கோச் பண்றது வந்து கஷ்டம்டா. ஏன்னா அதை நீ பண்ணோம்னா நீ மல்டிபிள் திங்ஸை மாத்தணும் சரியா. ஸோ உனக்கு ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கணும். ஆன் டாப் ஆஃப் இட் நீ வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீ லைக் நீ டியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ் டு அதுதான் வந்து இந்த லைவா 3 கேம்ஸ் ஒரு சீசன் இருக்கும்போது உன்னால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இப்ப என்ன நாளைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு கோச்சிங் ஓகே உடனே சண்டர்லாண்ட் அவே கேம் தேர்ஸ் நத்திங் யூ கேன் டூ. But that is why first halfல City were better because they were very built rest defense. So அந்த வகையில தான் வந்து now you relate right like how do you fix it ன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन. லைக் இப்போ இது பார்த்த அப்படினா லைக் இது எந்த நம்ம இல்ல. and எனக்கு இன்னும் லாஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட இந்த ஒன்னு இருக்கு. ஃபிட்னஸ் பத்தி வந்தோம்னு வெச்சுக்கோங்க. we know City வந்து physicality கொஞ்சம் லைக் கம்மி இதுன்னு we'll talk in detail. Do you think Liverpool are also off physically? இது எனக்கு என் ஒபினியன் இல்ல. இன்னைக்கு கூட ஆக்சுவலா வந்து ஸ்லாட் வந்து he mentioned how ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப பிசிக்கலா இருக்குது பிரீமியர் லீக்ல versus how we recruited this year. எல்லாமே டாக்டிக்கல் பிளேயர்ஸ் டெக்னிக்கல் பிளேயர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணிருக்கோம். பிசிக்கலா நாங்க யாரும் ரெக்ரூட் பண்ணலன்றது he made a comment. It's true நம்ம அவ்வளவு பிசிக்கல் கிடையாது. பட் ஐ திங்க் அது ஒரு இஷ்யூவா சொல்ற அளவுக்கு வீக்னஸ் கிடையாது எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா சென்டர் பேக்ஸ் ஆர் ஆஃப் கோர்ஸ் தேர். எக்கிட்டே உனக்கு கேக்போ சாலா இஸ் இன்கிரெடிபிளி பிசிக்கல் கூட. மேபி அந்த மிட்ஃபீல்ட் சோபோஸ்லை கூட பிசிக்கல். மேபி அந்த மக்காலிஸ்டர் அண்ட் வியர்ஸ் வேணா நீ சொல்லலாம். அது ஃபிளா ஆகுற அளவுக்கு இஷ்யூவான்னு எனக்கு தெரியல. இல்லடா ஏன்னா லைக் ஸ்லாட்டுமே வந்து நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து we have gotten them up to they are now ready அப்படின்றது வந்து it indirectly points to like before injuries Isak was not physically properly fit because of in the reason. And then நீங்க other league ல இருந்து வாங்கணும்னே வந்து உனக்கு baseline physicality இல்ல. they are all baseline physical. பட் உனக்கு in general நீ பாஸ்கெட்பால் நீ நான் பிரீமியர் லீக் ஸ்டைல் கூட போல நீ இந்த மாதிரி ஸ்டைல் ஆடுறனா உனக்கு இன்னும் இது பண்ண. ஏன் நான் இன்னும் சொல்றேன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்ம பேசும்போது நான் 10 ஹார்ட் சீசன்ஸ் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் பிசிக்காலிட்டியை வந்து ஏத்தவே முடியாதுடா மிட் சீசன்ல. ஓகேயா சோ நீ என்ன பண்ணணும்னா உன் டீமுக்கான இதுதான் ஆடி ஆகணும். அப்ப நீ திருப்பி செமையா மாட்டிப்ப. ஏன்னா நீ வேற என்ன ட்ரை பண்ணாலும் யூ வில் கெட் எக்ஸ்போஸ்ட். சோ யூ ஹேவ் டு பட் தென் you have taken a step in one direction where you can play technically. League has gone other side completely. அப்படியே சொன்ன மாதிரி தான் லைக் கம்ப்ளீட்டா. ஸ்லாட் இப்போ இந்த மேட்ச்க்கு முன்னாடி இன்டர்வியூல he mentioned the league I did not expect the league to change இந்த மாதிரி. நம்ம ஒரு நினைச்சு பண்ணோம் பட் லீக் இந்த வருஷம் மிகப்பெரிய சேஞ்ச் which was not my problem which was not my like what I expected. இன்னொன்னு என்னன்னா அமோரம் சொன்னான்ல மேனேஜருக்கு ஒரு பிரச்சனை ஒரு டாக்டிக்னு சொல்லிட்டு செட் பண்ணி நீ ஆடும்போது மிட் சீசன்ல ஒர்க் ஆகலன்னா he cannot switch to another tactic. ஏன்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் இஷ்யூ ஆகுது, கான்ஃபிடன்ஸ் போயிடுது, அது போயிடுதுன்னு. சோ தட்ஸ் ட்ரூ டு அந்த அப்படியே தப்பா இருந்தா அவனை பத்தி பேசுவானோ பட் சிட்டி கவர்மெண்டா அதான். சோ அந்த அந்த இதுல வந்து பிசிக்காலிட்டி another big problem. ஏன்னா நீ செகண்ட் ஹாஃப் பார்த்தனா தேவர் கம்ப்ளீட்டே கேஹி டே பேசி ஆவணும்டா. லைக் கேயா இண்டிவிஜுவல் பில் அவன் அந்த டாட்டனம் கேமே டிரா பண்ணது அவனாலதான் ஆக்சுவலி. லைக் ஒரு 3 செகண்ட் ஹாஃப்ல இந்த கேமுமே எவ்வளவு ஃபயர்ஸ் சிங்கிள் ஹேண்டட்லி லைக் மைட் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரீஸ் மேன். லைக் நல்ல பொசிஷனிங் அவனுக்கு நல்ல கேம் இன்டெலிஜென்ஸ். அண்ட் தென் அந்த ஃபவுல் பண்ணதுமே பாரு டி பாக்ஸ்க்கு வெளியே கரெக்டா புடிச்சு இழுத்தது. அண்ட் தென் he also he would have seen maybe டிஃபெண்டர் கவர் பண்றான் அது டாக்ஸோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. he might have known கூட ரெண்டு மூணு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் டிஃபென்ஸ் கூட பண்ணாங்க. சோ லைக் உனக்கு சரி இல்லன்னா ஒரு புது டீம் அது பெப் டீம் மாதிரி உனக்கு யூசுவலா பிளேயர்ஸ்க்கு அடாப்ட் ஆகவே 2 மாசம் ஆகும். ஏன்னா குஷனாவெல்லாம் வந்து ஒரு கேம் ஆனோனே he like completely dropped. ஆனா சின்ன பையன் also had a good game நினைக்கிறேன் இன்னைக்கு. அவனும் நல்லா பட் சான்ஸே இல்ல டு கம் அண்ட் பிளே. எனக்கு ப்ரோக்ரெசிவ்மே டானருமாலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து ஜஸ்ட் கேஹினால ஏதோ அந்த ஃப்ரம் பேக்லாம் லைக் ஃபுல்லா டானரமாவும் புதுசுடா. 6 months தானே வந்திருக்கான். அவனுக்கும் ப்ரீ சீசன் கிடையாது. ஒன்னதெல்லாம் ஜஸ்ட் க்ளோஸ் டு ஹாஸ்பிடல் பால் தான் போட்டது. ஒரு 3 or 4 times almost they lost it. பட் ஐ மீன் லிவர்பூல் அவளை பிரஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு சேவா போட்டு he saved his இது
பட் அதே ரெப்புடேஷன். மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தேர் பிசிக்காலிட்டி ஷோட் அப் செகண்ட் ஹாஃப்ல. ஐ திங்க் தேர் Correct. லூசிங் ஆல் த இது. அந்த எக்கிட்டேக்கே கோல் அடிச்சிருந்தானா கேம் அங்கேயே மாறி இருக்கும். அந்த ஹெடர் ஒன்று விட்டான்ல, அங்கேயே வந்து கேம் மாறி இருக்கும். அதுல இருந்து ஃபுல்லா இதுதான். ஸோ பட் அதுதான் But எனக்கு நான் மெயின் ரீசன். ஐ டோன்ட் even think City will be in raceலாம். இந்த Like, you டைட்டில் can't மிஸ் be like escape yeah, பண்ணவே it's முடியாதுடா. இதே it's மாதிரி going to be Arsenal, yeah. so பட் இன்னொரு என்ன தெரியுமா, நான் சொல்ல வந்தேன் லிவர்பூல் பத்தி இன்ஜுரிஸ். எனக்கு இன்னொரு சென்டர் பேக் தேவைன்னு கூட தோணல இந்த சீசனுக்கு. ஐ திங்க் வில் பி குட் வித் 2. ஏன்னா அதெல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ணிடுறோம். லைக் ரொம்ப அன்பார்ச்சுனேட் அன்லக்கியா இருந்தா மட்டும்தான் இருக்குதே தவிர ஜிங்ஸ போடாதன்ற. இல்லடா ரயன் ராவன் பர்ஸ் இருக்காரு எங்களுக்கு. பட் சொல்றேன் நானு, ஏன்னா அந்த ஸ்டார்டிங் 11 இவ்வளவு மேட்ச் ஆடிட்டு எப்படி இன்னும் இவ்வளவு ஃபிட்டா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏதோ லைக் சம்திங் இஸ் கிளிக்கிங். பிளேயர்ஸ் ஆஃப் லைக் ஹையஸ்ட் லெவல் ஆர்டர் பிளேயர்ஸ் அவங்க ஆப்வியஸ்லிடா. யா சோ தட்ஸ் தட். பட் அடுத்த செக்ஷன் என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஹாஃப் அட்டாக், லிவர்பூல் அட்டாக் அண்ட் ஃப்ரீ கிக். உனக்கு ஒரு செக்ஷன் தந்துடுறேன், ஃப்ரீ கிக். இல்லடா, I was not really excited டா. ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல I was like ஆன்ஃபீல்ட்ல ஆடுற, நீ ஹோம்ல ஆடுற, சரியா? ஹோம் ஹெலட்டா கூட இல்ல, எவ்வளவு நாய்ஸியா இருந்தது ஆன்ஃபீல்ட். அண்ட் இஃப் தட்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் யூ ஆர் கோனா புட் ஃபார்வர்ட், ஐ டோன்ட் நோ. இன்னொன்னு என்னன்னா, கோலை போட்டான். ஸோ வாஸ் லைக் யூ ஹேவ் அ லீட். நீ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போஸ்ட் மேட்ச் வர வந்து சொல்ற ஐ தாட் வில் கெட் த செகண்ட் கோல்னு. ஆன்ஃபீல்ட்ல ஹோம்ல பயந்து கிடைக்கிற சிட்டி டீம் கூட நீ ஏன் கோலை போட்டு 11 பேரும் டிஃபெண்ட் பண்ண? வை? டைப் பண்ணிட்டே இருந்தாங்க. இட்ஸ் நாட் லுக்கிங் குட்னா லைக் எனக்கு லாக் இது வருது, கோல் போட்டான்னு மெசேஜ் வருது. இட் வாஸ் எவிடென்ட், இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன் தான். சோ எனக்கு அது யா டாக்டிக் லைக் டெக்னிக் வைஸ் சொபோஸ்லையோட கோல் ஹங்கேரியன் கேடிபி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க போறேன் பேர் ஹங்கேரியன் கேடிபி. பட் இம்மென்ஸ் ராமன் இம்மென்ஸ் இம்பாக்ட் ஆன் தி டீம். இது லைக் அந்த ரைட் பேக்னால லைக் சம்பந்தமே இல்லாம அங்க போய் பொசிஷன்ல எடுக்கவே ஓடிட்டே வேற இருக்கணும். மிட்ஃபீல்ட் வேற ரன் எடுக்கலாம் அப்பப்போ. தட்ஸ் ஆர் ஸ்லாட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் கடைசில இந்த ரெட் கார்ட்லாம் ஐ மீன் anyone would have done that, I think. Yeah, of course, anyone would have done that. So அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்னும் குறை சொல்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. பட் யாடா I would probably call out the substitutions ராணி. See அதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஸ்லாட் சப்ஸ்டிடியூஷனே வரலையடா. ஜீரோ சப்ஸ்டிடியூஷனா? இல்ல ஐ மீன் யாராவது 1-2 கடைசில வந்திருப்பாங்க. ரியோ கூட வரலையடா. ஜோன்ஸ் சப்ஸ்டிடியூஷன் இருக்குதா? கேக்போ ஃபார் ஜோன்ஸ் 85th minute, கியசா ஃபார் கெர்கஸ் 94th. I mean ஹாஸ்பிடல் அதுதான் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் கோல் என்னன்னா கடைசில டிஃபெண்டர் தூக்கிட்டு உள்ள விடுறது, சென்டர் பேக்கை தூக்கி ரயனை பின்னாடி போட்டு ஒரு அட்டாக் இருந்தா. போன சீசனே அப்படிதான் இருந்தது. உனக்கு ஃபாரஸ்ட் தோக்கமே அதுவே அப்படிதான். பட் என்ன சொல்ல வந்தேன்னா, the difference, massive difference கிளாப்புக்கும் ஸ்லாட்டுக்கும். என்னதான் லைக் உனக்கு டெப்த் பெஞ்ச் இல்லைனாலும் அந்த 60 minutes 70 minutesல ஒரு ஆவரேஜ் பிளேயரை அவன் லெவலை விட மேல புஷ் பண்ற அளவுக்கு அவுட்புட் வாங்குற கலை கிளாப் கிட்ட இருந்தது. ஏன்னா அந்த புவர் சீசன், அந்த உங்க கூட அந்த 7-0 சீசன் வந்து அந்த புவர் சீசன் பெஜடிச்சை கொண்டு வந்து ஆடுவோம் நாங்க. நமக்கு சீரியமே கிடையாது ஆக்டிவா யாருமே, பெஜடிச் வச்சு ஆடுவோம். என்னமா அந்த சீசன் அது ஒரு எண்டோ பண்றா எண்டோ அகேன். போன சீசன்லாம் சரி நீ டிஃபரெண்ட் தானே பண்ற 11 பேரை வச்சுன்னு எண்டோவை கொண்டு வந்து மிட்ஃபீல்ட் யாரோ ஒருத்தர் தூக்கி வியர்சல் தூக்கி அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் பண்ணல. அவங்க மைண்ட்லாம் மாத்த முடியாது. பிடிக்கலன்னா பிடிக்கலாம், அவங்க அப்படிதான் டச் பண்ணாண்டா. போன சீசன் அதுதான் இட் வாஸ் a tactic. 70 minutes 80 minutes லீட்ல ஏரியா எண்டோவை கொண்டு வந்து see the game off. If you are going to sit back, why didn't you do that substitution? இந்த மாதிரி கேள்விகள் தான். அந்த நீ பெஞ்சனை யூஸே பண்ண மாட்டேன்றது எனக்கு புரியல. how it's going to help. அதுக்கப்புறம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து we didn't need substitution, what we were watching different game or what? அப்படிதான் இருக்குது. சோ யா அதுதான் ரேண்ட். எனக்கு செக்ஷன் கொடுத்தேன்னு சொன்னல, கோல் வாஸ் ஆல் ஃபைன். வேற யாருமே இல்லையடா உங்களுக்கு பெஞ்ச்ல? யா இல்ல யாரா? டைலர், நோனி, ரியோ இருந்தா உனக்கு புரியலையா? இருந்தாலுமே வேணாம் மச்சான். நியோனி நல்ல பிளேயர் மச்சான். நியோனியோட ஒரு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு, மிட்ஃபீல்ட் ஆடவே. இப்ப ஜோன்ஸ் வேற இட்டாலி லிங்க் சம்பந்தமே இல்லாம வெச்சுக்கோ டு த்ரோ பீப்பிள். இல்லடா ஸ்ரீராம், இதுல நடுவுல ஜோன்ஸ் வேற லிங்க் டு இட்டலி. ஜஸ்ட் என்ன தைரியத்துல எல்லாம் பண்ணிட்டு ஏதோ கிளாஷ் போல இருக்கு அப்படின்னு ஏதோ அவன் வேற வந்து உக்கிரமா பேசுறான் இதுல எல்லாம் போஸ்ட் கேம் இதுல எல்லாம். ஒரு இன்டர்வியூ எனக்கு தோணுச்சு பிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சேன். பட் டாக்டிக் பிடிக்கலான்னு தோணுச்சு. பட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா,
சேஞ்சஸ் பத்தி குயிக்கா நீ யோசிக்கும் சிட்டி பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஆப்வியஸ் சேஞ்ச் ஒன்று இருந்தது. அந்த சர்க்கி வருது. ஏன்னா இந்த செமனியோ சென்ட்ரல் பிளேசஸ் எடுக்கிற இடத்துல சர்க்கி இருந்தா ஹி வுட் ஹவ் ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. பட் அகைன் அட்ஸ் ட்ரேட் ஆஃப் தான் வச்சுக்கோ. நீ அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஓப்பனா இருப்ப. ஸோ ஐ திங்க் அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூஷன் வாஸ் ஃபைன். பட் தென் செகண்ட் ஆஃப் லிவர்பூல் வேர் இன் ஃப்ளோ வேற. லைக் ஐ மீன் அட்லீஸ்ட் க்ரௌட் வாஸ் அப் இது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து லைக் சர்ப்ரைஸ் இல்ல. பட் யா அது தவிர அவங்களுக்கு ஒன்றும் கடைசியா செமனியோ 96th மினிட் தான். அப்புறம் இந்த குஷனாவோட அந்த கன்கஷன் சப். பட் அதர் தன் தட் அவங்களும் பெருசா சப் பண்ணல. ஜஸ்ட் லைக் டூ ஈச், 2 இந்த சைடு 3 அந்த சைடு. அதுல ஒன்னு ஃபோர்ஸ்ட் சப். சோ ஐ திங்க் அந்த ஃப்ளோ. சரி, சிட்டி பத்தி ஏதாவது சொல்றா? சிட்டி வாட்ஸ் ப்ராப்ளம்னா என்ன நினைக்கிற? சிட்டி ப்ராப்ளம் பிசிக்காலிட்டி தான்டா. லைக் அவங்க செகண்ட் ஹாஃப்ல அவங்களால அந்த பிசிக்காலிட்டி இல்லாததான் உங்களுக்கு பிரச்சனைன்றியா? சஸ்டைனபிலிட்டி இல்ல பிசிக்காலிட்டி வந்து இப்போ அவங்க வந்து லைக் தட்ஸ் லீடிங் டு பிகர் ப்ராப்ளம். லைக் இப்போ நீ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஆடணும்னு வச்சுக்கோங்க. லைக் ப்ராப்பரா ப்ரெஸ் பண்ணி ஆடணும்னா 90 minutes யூ நீட் ப்ராப்பர் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ். ராட்ரியுமே he's good but he's நீ இன்ஜரிக்கு அப்புறம் லைக் ப்ராப்பர் அன்ஃபிட் தான் அந்த இது. சோ அது ஆட முடியல. சோ அது ஆட முடியாததுனால they are forced, like teams are pushing them back. நீ பார்த்தனா பிரைட்டன் கேம், யுனைடெட் கேம், டாட்டன்ஹம் கேம், இன்னொரு கேம்லாம் கூட அந்த ஃபுல்லி. ஸோ அவங்க ஒரு ஏடாகுடமான இதுக்கு ட்ராப் ஆயிடுறாங்க. they can't press so high and then they play that high line. நீ ஹை பிரஸ் அவ்வளோ அக்ரெசிவா பண்ணாம அந்த ஹைலைன் வந்து சூசைடல். இது யுனைடெட் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தள்ளிட்டாங்க அந்த கேம்ல ஃபுல்லா. சோ உனக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இஃப் யூஆர் கெட்டிங் புஷ்ட், ஓகே நம்ம இது வரோம்னு சொல்லிட்டு புஷ் ஆகும்போது ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஏபிள் டு டுவெல். இப்போ ஆர்சனல் நீ பார்த்தனா ஹோம்லயே வந்து தே வில் டிராப் பேக் அண்ட் டிஃபெண்ட். ஆனா டுவெல் ஜெயிக்கவே முடியாது ஆர்சனல் கிட்ட. ஸோ உனக்கு ஏடாகுடமா நடுவில் மாட்டிக்கிறாங்க. அந்த பெப்லிண்டர்ஸ் அந்த ஃபுல் இதை ஆடுறதுக்கு அவங்களுக்கு முடியல. அதனால தான் தேவர் டெஸ்பரேட் இன் January 2 signings நீ பார்த்த அப்படின்னா. பிகாஸ் தே நியூ டைம் இருந்தா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா சீசன்? அந்த மாதிரி டைம் இருந்தாவா நீ இன்னொரு 11 மாதிரி இன்னொரு 5 பேர் பிசிக்கலா வாங்கி இது பண்ணனா ஃபிக்ஸ் பண்ணலாம். காசு போட்டனா இது பண்ணலாம். பட் சம்மர்ல பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னா சிட்டி ஆர் சூட்டட் ஃபார் இந்த ஃபுட்பால், நாக் அவுட் ஃபுட்பால் மோர் தென். அவங்களோட இது அப்படியே மாறிடுச்சுடா இந்த வருஷம். Like they used to be like knockoutல வந்து they get done by ஒரு அட்டாக்கோ அந்த மாதிரி ரேண்டமா மாட்டிப்பாங்க. இந்த வருஷம் உல்டா they have அந்த like front 3 இருக்குல. அவங்க இப்ப நீ மார்மோஷ் கூட விட்டுரு, அந்த டோக்கு, செமெனியோ, ஹாலண்ட், or டோக்கு சர்க்கி, டோக்கு ஹாலண்ட், சர்க்கி, இவன் செமெனியோ, like any time moments அந்த இதுதான். So I don't think they can sustain in league, but they might and the stronger. So very interesting. But yeah, இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, ஆன்ஃபீல்ட்ல வந்து லாஸ்ட் மினிட் வின்னர், if miracle is going to happen, this has to be it, like for the momentum push for the rest of the season. But I still think ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் தான் அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது. நீங்க வந்து சிட்டி வின் பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க விட்டா மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் it wasn't like நீ அந்த இது கூட பார்த்தனா ஆலிசன் அவ்வளவு வரவே தேவையில்லடா. ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். சென்ட்ரல் பாக்ஸ் கவர் பண்ணிட்டீங்க நீங்க, நல்லா டிஃபென்ஸ். லைக் அவுட் ஆஃப் நோவேர் அந்த மிஸ்டேக். ரெண்டு டிஃபெண்டர் தாண்டி அந்த லாப் வந்ததுல. சோ he just rest. சரி விடுறா, he wanted to pop that இது. பட் ஐ மீன் அந்த இன்ஸ்டிங்ஸ் நீ சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்டிங்ஸ்னால தான் ஹாலண்ட் சேவ். சோ ஃபர்ஸ்ட் லைக் ஏன் வரான்னு ஹிப்போக்ரிட்டிக்கல் வந்துட்டான்னு நினைக்கிறேன் இது. பட் ஆமா, பட் ஐ மீன் யூ cannot blame Alisson. இத்தனை வருஷமா பண்றது ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். நீ அதை நம்பிதான் இருப்பேன்னா ஐ டோன்ட் நோ. பட் யா, அந்த கடைசி சேவ் ஃப்ரம் டானருமா, மெக்காலிஸ்டர், வேற யாரா இருந்தாலும் அந்த ஹைட் இல்லைன்னா இட் மைட் ஹேவ் பீன் அ கோல். அண்ட் தட் would have been. ரெண்டு क्वेश्चன் கேக்கணும்டா. ரொம்ப சீரியஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் பேசிட்டோம்ல. ஒன்னு வந்து கேஹி எதுக்குல மூவ் பண்றீங்க? அவன் வரணும் தானடா சொன்னா உங்களுக்கு. இது அநியாயமா இருக்கு. நீங்க வாங்க அந்த கிறிஸ்டல் பேலஸ் இல்லடா மச்சான், மெடிக்கல் புக்டா கிறிஸ்டல் பேலஸ் பிரச்சனை. ஏன் லாஸ்ட் மினிட்டோட இழுத்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 million எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம். நீங்க 30 million குடுத்தீங்க, அவங்க 40 million ஏதோ கேட்டாங்க. சரியா? நீ அது கரெக்டா தப்புன்றது ரெண்டாவது. அவன் என்னமோ ரெடியா தாவணிக்கு மூவ் பண்றீங்க. எனக்கு அதான் சிரிப்பா இருந்தது. இவன் ஏன்டா மூவ் பண்றீங்க அப்படி இருந்தது. அவன் இன்னொரு ஸ்டாட் என்னன்னா, இசாக் மாதிரி பண்ணிட்டு ஒரு வாட் எதிர்பார்த்திருப்போம். பட் இல்லடா, ஐ மீன் அது அவனை மூவ் பண்றதை விட ஜஸ்ட் ஷோயிங் த ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா ஒரு சென்டர் பேக்கு லிங்க் ஆயிருந்து ஒரு லீகோட ஒன் ஆஃப் த டாப் லீகோட டாப் இது. ஸ்டார்டிங்ல கொனாட்டே இருந்த ஃபார்முக்கு அவன் இருந்தாலும் பெட்டரா இருந்திருக்கும். ஐ திங்க் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஃபுல்லா ஆகி
அதான் இன்னொரு வந்து கேஹி வந்து 4 times உங்களை பீட் பண்ணானா இந்த வருஷம், இன்க்ளூடிங் ஆமாண்டா. இது கம்யூனிட்டி ஷீல்டு பேலஸ் கூட 2 தடவை, பேலஸ் கூட 1 தடவை, இது சிட்டி கூட 1 தடவை, EFL ஒன்னு, FPFL 1 தடவை. அதான் கேஹி. So பேலஸ் பேரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன்ல நல்ல ஃபார்ம்ல இருந்து 3 அடி போட்டு விட்டானுங்க. இப்ப பேரு எல்லாத்துக்கும் பாயிண்ட் வாய்ப்பு. போடா நீ போன சம்மர்லயே போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. கிளாஸ்டன்ல தான் நின்னுச்சு அந்த சைனிங். இழுத்து விட்டது லாஸ்ட் டே போனதுனாலதான் அது நின்னுது. கிறிஸ்டல் பேலஸும் வந்து ஹார்ட் பால் பிளே பண்ணி வாஸ் புவர். ஆனா இவ்வளவு சூப்பர் பிளேயர்னு எனக்கு தெரியாதுடா. லைக் அதுவும் அந்த 2 கேம் நான் பார்த்து ஷிட் வாவ் அப்படி இருந்துச்சு. இல்லடா பேலஸ்ல வாஸ் சாலிட் ரா. ஹி வாஸ் லைக் லீகோட ஒன் ஆஃப் தி டாப் யங் வேற 25 24 25 என்ன தெரியுமா யோசன். ஐ மீன் இங்கிலீஷ் சூப்பர் தான், இங்கிலீஷ் டிஃபெண்டர் வேற. லைக் உனக்கு பேலஸ் வந்து யூ ஆல்வேஸ் லைக் பக்கிள்ட் இன் ஒரு உனக்கு முன்னாடி 5 பேரு ஓகேயா, லைக் பாக்ஸ்ல டிஃபெண்டிங்ல கீயா இருக்கணும். பட் கேன் ஹி லைக் எவேட் அவுட் ஆஃப் இது? இப்ப பாரு உனக்கு நீ சொன்னல ஆன்ஃபீல்ட்ல ஹை பிரஸ், ஹி வாஸ் லைக் ப்ராப்பரா பால் பிளேயிங். அதுதான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. I was not surprised. சரி I was not surprised. I know அதான் லெவல். ஃபைனல் என்ன? What next for both teams தான்? I think இப்போ உனக்கு வந்து எங்களுக்கு வந்து நவம்பர் வரைக்கும் போராட்டு, அந்த நவம்பர் டிசம்பர் ஒரு மாதிரி லிவர்பூல் 4th இருக்கிறாங்க 3rd இருக்கிறாங்க ஒரு பேச்சு வந்தது இல்ல, அதே மாதிரி ஒரு ரன்னுக்கு போய் ஐ திங்க் கொஞ்சம் மேல வந்துருவோம், இந்த சீசன் ஓடிடுவோம்னு நினைக்கிறேன் நான். பட் ஐ தாட் சிஎல் நல்லா போகும் எங்களுக்குன்னு. சிஎல்ல நாக் அவுட் கேம்ஸ் லிவர்பூல் ஆன்ஃபீல்ட்ல ஷுட் பி குட். ஆனா இந்த பிளே ஸ்டைல் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா வொர்க். சோ போறோம் 5 PL டீமும் இருக்கு. சோ உனக்கு நீங்க அது வந்தாலும் ஒரு PL டீம் கிட்ட மாட்டுவீங்க வந்து. ஆனா அதுதான் சமட்ரிக்கியா இருக்க போகுதுன்னு. இல்ல சாம்பியன்ஸ் லீக் நைட்ஸ் ஆர் யூசுவலி டிஃபரெண்ட். என்ன PL டீம் அந்த மொரினியோ டீம்லாம் ஆடி வின் பண்ணுவோமே நாங்க. சோ ஆனா இந்த பிளே ஸ்டைலுக்கு ஒரு வெட்னஸ்டே நைட் ஃபுட்பால் ஆன்ஃபீல்ட் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியல. பிளே ஸ்டைல் தான் இப்போ ஐ மீன் நானுமே இன்னைக்கு கூட நீ பார்த்த அப்படின்னா லைக் அந்த ஒரு பிளிங்க்ல வந்து 2 குவாலிட்டி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னதுதான். Like when you have, and என்னோட ஒப்பீனியனுக்கும் சேம் தான், அதனால சொன்னல, like when you have the technical quality you are never out of the game மாதிரி தான், like randomly. So I think you have the quality to bring. But ஆனா இவன் கேரகர் என்ன சொல்லியிருந்தான்னா, நீ வந்து இப்போ இது சக்சஸ்ஃபுல் சீசன் அப்படின்னு ஆக்கணும்னா நீ UCL டீப் ரன் போகணும், ஓகே, ஆர் FA கப்ல டீப் ரன் போகணும், அப்பதான் சக்சஸ்ஃபுல்னு. அப்ப நீ அதையும் பண்ணி PL பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். நீ FA வின் பண்ணு, நீ சிஎல்லையும் டீப்பா போகும், டாப் 5 முடிக்கலன்னா இட்ஸ் நாட் அ சீசன் அட் ஆல். நீ அது ரெண்டுமே சரியா பண்ணாம டாப் 5 முடிச்சனா கூட ஓகே, ஏதோ டிரான்சிஷன் சீசன் விட்டுலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் உனக்கு பெரிய அடி வாங்கணும். டாப் 5 தான் எனக்கு சீசன். லைக் if you're taking anything from it, top 5. அப்ப நீ வந்து prioritize PLன்ற மச்சான் டாப் 5 முடிச்சே ஆகணும்டா. டாப் 5 முடிச்சே ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நீ அந்த நவம்பர் தான் நானுமே மைண்ட்ல வச்சிருந்தேன். நீ பார்த்தனா Jan 2 சம்பந்தமே இல்லாம இருந்தது டேபிள், Feb 2 வேற மாதிரி இருக்கு டேபிள். So there's nothing. Liverpool have won 1 game in 2026. அதான் சொல்றேன், ஒரு கேம் 3 லைக் ஒரு ரன் ஆஃப் 3 கேம்ஸ் வந்தா டாப் 4 லைக் ஈஸியா ஃபுல்லா. ஐ திங்க் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வில்லாவை டிராக் பண்ண போறோம்னு தோணுது எனக்கு. அது அப்புறம் நியூ பவுன்சரா போயிட்டு இருக்கு. அது டர்ன் ஆகும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. செல்சிக்கு கொடூரமா இருக்கு பிக்சர். லைக் ஐ திங்க் நீங்க கண்டிப்பா டாப் 5 டா. நீங்க டாப் 5, ஆர்சனல் டாப் 5, சிட்டி டாப் 5, 3 பேர் டாப் 5. செல்சி அந்த கேம் ஜெயிச்சோனே எங்களுக்கு டாப் 5 இல்லடா மச்சான். 4 கேம் ஜெயிச்சது கூட இல்ல, டோர்னமெண்டே கிடையாது. ஒரு கேம் ஒரு வீக், ஒரு மேனேஜர் who knows the pulse, உங்க கிளப்போட பல்ஸ் பேசிக்கலி. இந்த ரியல் மேட்ரிட் ஜாப் மாதிரி தான். பிளேயரை அவங்களுக்கு நீ எனேபிள் பண்ணி அவங்க ஈகோ எல்லாம் பார்த்துட்டாலே போதுன்ற மாதிரி தான். உனக்கு பிளேயரை அவங்க பெஸ்டா பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு லைக் யூல் பி ஃபைன். அந்த பாக்கி 2 ஸ்பாட்டுக்கு ஐ திங்க் செல்சி, வில்லா, லிவர்பூல், அப்புறம் நீ வந்து நியூ காசில் கை. So அவ்வளவுதான் போல இருக்கு. ஸ்டாக்க போட்டுவாங்க போல இருக்கு. I still think இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் சிட்டியே will be dragged in நினைச்சேனா. I thought so. Should have won this game comprehensively. But இந்த FA Cup, UCL நாக் அவுட் எல்லாம் will determine லீக் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு 1 monthல தெரிஞ்சிரும். லைக் யாரெல்லாம் இதுவாக போறான்னு. ஆர்சனல் தவிர 2 to 6 வந்து எனக்கு லைக் எனிதிங் could happen மாதிரி தான் இருக்கு. மேபி சிட்டி will finish second. 3 to 6 wait for it. நான் சொல்லட்டுமா, I don't think Liverpool fixture tightness is not going to impact PL run.
நீ என்ன சிஎல் என்ன ஸ்விட்சர் ஆனாலும் பிஎல் ஆடுறது தான் ஆடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்குவாட் அவ்வளவுதான், அது அவ்வளவுதான் பண்ண போகுது, மாத்தவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னு நினைச்சனால ஃபைனலி முடிக்கிறது முன்னாடி ஸ்லாட் கேட்டுதான். போன சீசன் நடுவில் ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு அடுத்த சீசன் வந்து எல்லா டீமும் இதுவா நம்ம இப்போ யோசிச்சு நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நீ என்ன யோசிச்சுன்னு தெரியல. இன்னைக்கு தேதிக்கு போன சீசன்ல ஆடினதே இந்த புது பிளேயர்ஸ் வச்சு நீ ஆடி இருந்தனா ஐ திங்க் ஆர்சனல் கூட டைட்டாவே இருந்திருக்கும் டைட்டில் ரன் இந்த சீசன். ஏன்னா மூணு பிளேயர் லைக் 3 கீ பிளேயர் லாஸ்ட்ரா, லைக் யாரு ஒரு ஜெனரேஷனல் டார்வின் டியாஸ் டார்வின்லாம் இல்ல, டியாஸ், ட்ரெண்ட், ஜோட்டா, லைக் 3 பிளேயர் யூ லாஸ்ட் அண்ட் தென் யூ ஆல்சோ, சோ இட்ஸ் நாட் ஈஸிடா அதே மாதிரி ஆடுறதுக்குலாம். யார் ரைட் பேக்ல இருந்து உங்களுக்கு பெனட்ரேட்டிங் பால்ஸ் இல்லடா இல்லடா டேய் you have to take that into account லடா. like you had a generational right back, you had a hard working like killer finishing left wing அந்த டாக்டிக் and a proper solid striker. like மூணு ப்ரொஃபைல் யூட்டிலைஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்க. இன்னைக்கு பிரச்சனை மிட்ஃபீல்ட்ல தான்டா இருக்குது. பேசிக்ஸ் ஃபில் பண்ணா, பேசிக்ஸ் ஒழுங்கா பண்ணிட்டோம்னா அத பண்ணிட்டு இன்னைக்கு நீ கொஞ்சம் டைட்டில்ஸ் ரெலவெண்டா இருப்போம் லைக் நினைக்க மாட்டேன், லைக் சொல்ல மாட்டியா? கரெக்ட் தான். இல்ல அதுதான் அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் இஷ்யூஸ்லாம் லைக் மாஸ்க்டு பை சம் லைக் இந்த இது கூட லாஸ்ட் இயர் இந்த வருஷம் இது ஓப்பனா தெரிஞ்சிச்சோ அப்படின்னு தோணுது. எனிவே சிட்டி செகண்ட் ஐ திங்க் ஆர்சனல் சிட்டி தான். நீ என்ன நினைக்கிற? நீ தான் மேனேஜர் என்ன நினைக்கிறீங்க? மேன் டாப் 4 ரேஸ்ல இருப்பாங்க. சிட்டி எனக்கு என்னன்னா இல்ல டைட்டில் கேக்கலடா. யூ நோ வாட், ஐ வுடன்ட் பீ சர்ப்ரைஸ்ட். டிட் யூ நோ யுனைட்டட் சமதமே வரல. என்னடா காமெடி பண்ற டேய் மச்சான், ஐ வுடன்ட் பீ சர்ப்ரைஸ்ட் டு பீ ஆனஸ்ட். பட் இல்லடா மொத்தம் கூட டிராப் பண்ண போறாங்க, மொத்தம் கீழ நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்னு போறாங்க. பாரு நான் வந்து எனக்கு என்ன ஒரே சாம்பியன்ஸ் லீக் சிஎல் ஃபினிஷ் பண்றீங்களா? ஐ மீன் I don't நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன், பட் I don't think it's certain like அஞ்சிக்ஸ்ல யோசிக்கிறேன்னு தெரியுது, பட் இட்ஸ் ஓகே. டேய் சரி ஓகே, this team has the capability to go down. சரி ஃபைனலா சிட்டி வந்து நான் என்ன சொல்றேன்னா ஐ திங்க் they are not winning, but at least அந்த ஆர்சனல் கேம் வரைக்கும் அது கொஞ்சம் டைட்டில் ரேஸ்ல இருந்தா நல்லா இருக்கும், லீகுக்கு நல்லா இருக்கும். ஆர்சனல் போட்டா கூட சூப்பரா இருக்கும். அந்த கேம்ல ஆர்சனல் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி 6-7 பாயிண்ட்ஸ்லயே வந்து அந்த கேம்ல ஜெயிச்சா ஓகேடா நீங்க டிசர்விங் அந்த மாதிரி. அது வரைக்கும் அதுக்குள்ள இவங்க தோத்துட்டாங்கன்னா கஷ்டம் தான். டிசர்விங்னா கிடையாதுடா, அவங்க ஆர்சனல் கூட டைட்டாவே இருந்து ஆர்சனலே போட்டாலும் ஆர்சனல் வின்னிங் தி டைட்டில் திஸ் சீசன். ஏன்னா சிட்டி வந்து அந்த சின்ன சின்ன ஒரு சில இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணி they are not like 100% over அந்த obvious 3 points. ஆனா ஆர்சனல் have drilled that, so Arsenal will go all the way. There's no second thoughts. இரண்டாம் எண்ணங்களே கிடையாது, ஒரே எண்ணம் தான். நீ எக்ஸி டேபிள் பார்த்தனா நீ எனக்கு லாய்க்கிற டாப் 5 நம்ம பேசினது தான் 6th நியூகாசில். அவ்வளவுதான்டா. இப்ப லைக் இதுக்கப்புறம் தெரியல, ஆனா அவங்க ஸ்கேம் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. போகடா, ஐ திங்க் டாப் 4 ரேஸ் will go down to the wire for sure. போனோம் இல்லனா லிவர்பூல் அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் டிராக் பண்ணனும், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். பை தி வே நிறைய தேவையில்லாத ஸ்டாட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு ஸ்லாட். ட்விட்டர்லாம் போனா குப்பை மாதிரி நான் ரிப்பீட் பண்ண வேணாம். பட் he has a worse record than Hudson, Roy Hudson. 25 games 24 games ஏதோ 25 points 24 points சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஆரம்பிக்கும், இப்படிதான் வரும். வந்து பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, ஆன்லைன்ல போயிட்டு இத்தனை வருஷம் இவங்க அடிச்சதே இல்ல, இவங்க ரெலிகேஷன் டீம் போட்டது இல்ல, இப்படிதான் உடைச்சோம். இப்படிதான் இதான் நடந்துட்டு இருக்குது. இதே நடந்துட்டு இருக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் சிட்டி டபுள் ஆமா எங்களுக்கு ஆஃப்டர் லைக் 30 டைமிங் பெர்ஃபெக்ட்டா வர வின்ஸ் டைம் பண்ணுவாங்க. போன வருஷம் இந்த யூரோப்பா லீக் வச்சே ஓகே கரெக்ட்டா வின் பண்றோம். லைக் லீக பார்த்தாலே தெரியும் டேய் இது உருப்படாதடா அப்படின்னு. எனிவே லாங் மே இட் கண்டினியூ. கூல் டேய் இது சொல்றீங்க கான்ட்ரோவர்ஷியலா. I think I'm still not slot outலாம். ஸ்லாட் வந்து சீசன் கொடுத்துறோம். like you know you see and then the same thing. உங்களோட இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், but I'm betting on sacking. but sack பண்ணாங்கன்னா I wouldn't complain. அங்க வந்துட்ட ஓகே. இன்னும் ஒரு கேம் தான், மேபி ஒரு 2 ரெக்கார்ட்ஸ் உனக்கு பிடிச்ச ரெக்கார்ட் ஏதாவது ஒரு டச் பண்ண டென்ஷன் ஆயிடுவேன். இல்லடா எனக்கு ரெக்கார்ட் அதெல்லாம் பாக்குறது எனக்கு எல்லாம் வராது, சும்மா தெரியும் சும்மா சொல்றேன். இல்லடா எனக்கு ஆன்ஃபீல்ட்ல அந்த நாய்ஸ்க்கு நீ ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். எனக்கு அது நோ பிரெய்னர்ரா. ஐ திங்க் இட்ஸ் a matter of when. அவ்வளவுதான். மேபி எண்ட் ஆஃப் சீசன் கூட நீ சொல்ற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா மிட் சீசன்ல வந்து அதுவும் நீ
மல்டிபிள் காம்படிஷன் டாப் 4 போகும்போது டக்குன்னு கவுந்துச்சுன்னு வச்சுக்கோ, பேட் ஃபீலிங் வந்துரும்னு கொடுக்காம இருக்கும். பட் கரெக்ட். நோ பிரெயின். இன்னொன்னு என்னன்னா, லைக் என்னதான் வந்து இஃப் லிவர்பூல் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாபி he will come here. சிட்டி கூட என்னதான் லிங்க் இருந்தாலும் இல்ல கரெக்ட், லிவர்பூல் ஆஃபர் பண்ணா he will pick லிவர்பூல் of course. பட் ஐ திங்க் மனஸ்கா சிட்டி, ஜாபி அலோன்சோ லிவர்பூல் தான் நான் நினைக்கிறேன். பாப்போம். பட் இதுடா ஓகே 50 நிமிஷம் பேசிட்டோம்டா டே. வண்டர்ஃபுல். நல்ல ஒரு வைப் எபிசோடு தான். அடுத்த எபிசோட் என்னன்னு பாப்போம், நம்மளுக்கு தெரியல. பட் மக்களே கொஞ்சம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ஸ்பாம் பண்ணி கைலாஷ் வாங்க கமான் கைலாஷ், இந்த படம் என்னது புதிய கீதை கிளைமேக்ஸ் மாதிரி கைலாஷ் ஏதாவது கூப்பிட்டாதான் கைலாஷ் வருவாரு அடுத்த எபிசோட் ரெக்கார்டிங். சொன்னா நீங்க அதான் செய்யுங்க. எல்லாரும் டிஸ்கார்ட்ல கைலாஷ்க்கு ஒரு ஷவுட் போட்டு வர சொல்லுங்க. ஓகே, வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். அடுத்து 19 திரும்பி பார்ப்போம். அதுவரை நம்மிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் சுகாந்த். The best.